கமல் வந்து அந்த மேடையில் சொன்னது கூட ஒரு மொழி வெறியோ அல்லது ஒரு மொழி பிரிவினையோ இல்லை. அவர் சிவராஜ்குமார் அந்த மேடையில் இருக்கார், ஒரு கன்னடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக இங்கே வந்திருக்கிறாரு. நீயும் நானும் அண்ணன் தம்பி தான். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷை, அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இல்லைன்னா இது வந்து அப்படி கடந்து போகிற விஷயம் தானே. ஏன்னா என்றைக்கோ நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கழித்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இவ்வளவு நாள் இவங்க கவனிக்காமல் இருந்தாங்களா? அந்த மேடையில் இருந்த சிவராஜ்குமார் அது தவறுன்னா அங்கேயே அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ அவருக்கே அது தவறாக பண்ணல. பல வருடம் கழித்து அந்த பாகுபலி வரும்போது அந்த கருத்தை கையில் எடுத்துட்டாங்க. சத்யராஜ் மன்னிப்பு கேட்டால் தான் எங்கள் மாநிலத்தில் பாகுபலி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் கமல் வந்து சும்மா அப்படி கடந்து போயிடவும் முடியாது. அவர் ஏதாவது ஒரு பதிலை சொல்லி ஆகணும். சொல்லி அது அவங்க கன்வின்ஸ் ஆனால் தான் அங்கே படமே ரிலீஸ் ஆகும். That's up to you. It's a democratic country. This is not an answer. This is an explanation. Love will never apologize. ரிலீஸ் ஆகுது, ஒரு பேன் இண்டியா படம் இது. அப்போ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டும் வர்ற வசூலுங்கிறது அல்லது அங்கே வந்து 10 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை விற்றுருக்காங்க. இந்த 10 கோடி வேண்டாங்க, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், 10 கோடி அவர்கிட்ட கொடுத்துருங்கப்பா, யார்கிட்ட வாங்கினீங்களோ கொடுத்துருங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை செய்யணும். அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ இது ஒரு ஏதாச்சும் ஒரு பிளான்ல தான் இந்த படத்தை அப்போ இது பண்றான்னு இருக்காங்களா, ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கலாம். அப்படியும் கூட நம்ம அந்த கோணத்துலையும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே அரசியல் தானே. இப்போ இந்த பராசக்தி படம் வந்து திரைக்கு வந்து 1960களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி இருந்துச்சு, திமுகங்கிற ஒரு கட்சி எப்படி எழுச்சி பெற்றது, அன்னைக்கு இளைஞர்கள் வந்து எப்படி திமுகவில் இருந்து இந்த விஷயத்தை கையாண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த படம் சொல்ல போகுது. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மோட இணைந்திருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வலைபேச்சு அந்தணன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரீசெண்டாக கமல் அவர்களோட இஷ்யூ தான் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ப்ரொமோஷன் மேடையில் வந்து தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னட மொழி உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எதிர்க்கிறாங்க கன்னட மாநிலத்திலேருந்து. அதை பற்றி உங்களோட உண்மை அதுதான். உண்மை வந்து எப்போவுமே கசக்க தான் செய்யும். முதலில் தோன்றியது தமிழ் தான். 1000 வருடங்களுக்கு முன்னால் கல் தோன்றி மண் தோன்றி அதுக்கு முன்னால் தோன்றியது தமிழ்னு சங்ககால பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ தமிழ்லேருந்து தான் மலையாளம் வந்தது, கன்னடம் வந்தது, துளு வந்து பல லாங்குவேஜ் வந்து தமிழ்லேருந்து தான் போச்சு. அதனால தான் ஒரு திராவிடம்னு சொல்லி மொத்தமாக அதெல்லாம் சொன்னாங்க. கமல் வந்து அந்த மேடையில் சொன்னது கூட ஒரு மொழி வெறியோ அல்லது ஒரு மொழி பிரிவினையோ இல்லை. அவர் சிவராஜ்குமார் அந்த மேடையில் இருக்கார், ஒரு கன்னடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக இங்கே வந்திருக்கிறாரு. நீயும் நானும் அண்ணன் தம்பி தான், மொழியால் கூட நம்ம வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் ரொம்ப சொல்கிறார். மொழியால் கூட நீ வேற நான் வேற கிடையாது, என் மொழியிலிருந்து போனது தான் உன் மொழி அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதான் அந்த நெருக்கத்தையும் இறுக்கத்தையும் அந்த மேடையில் சொல்கிறதுக்காக தான் அவர் அப்படி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். ஆனால் அங்கே அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அவங்கள பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் பின்னாலே ஒரு அரசியல் இருக்குது. இப்போ கமல் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு, ஒரு திமுகவுக்கு சாதகமான ஒரு நடிகராக இன்றைக்கி இருக்கார். அவருடைய கட்சியே வந்து கிட்டத்தட்ட திமுகவிடம் அடகு வைக்கப்பட்ட கட்சின்லாம் பேசுகிறாங்க மக்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படியாவது ஒரு அரசியலாக மாற்றிட மாட்டோமாங்கிறது தான் இது பின்னால் இருக்கிற விஷயமாக நான் பார்க்குறேன். இல்லைன்னா இது வந்து அப்படி கடந்து போகிற விஷயம் தானே. ஏன்னா என்றைக்கோ நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கழித்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இவ்வளவு நாள் இவங்க கவனிக்காமல் இருந்தாங்களா? அந்த மேடையில் இருந்த சிவராஜ்குமார் அது தவறுன்னா அங்கேயே அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ அவருக்கே அது தவறாக பண்ணல, ஏதோ ஒரு அன்போடு பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி தான் அவர் விட்டுருக்காரு. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதன் மூலியமா அந்த தக்லீஃப் படத்தினுடைய வசூல் ரீதியா அது வந்து குறையுன்ற மாதிரி நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு மாநிலமே அதை எதிர்க்குதுன்றப்போ அது படத்தோட இது வசூல் வந்து குறையுன்ற மாதிரி தானே இருக்கும். நிச்சயமாக படமே அங்கே ரிலீஸ் ஆகுமாங்கிற சந்தேகம் இருக்குது. ரிலீஸ் ஆனால் தானே வசூலை பற்றி பேச முடியும். அங்கே எப்போவுமே அந்த வெறி கொஞ்சம் ஜாஸ்தி உண்டு. இப்போ சத்யராஜ் வந்து பாகுபலின்னு ஒரு படத்தில் நடித்தார். ஆனால் அவர் என்னைக்கோ காவேரி இஷ்யூ தொடர்பாக ஒரு கருத்து சொல்லும் பொழுது பல வருடம் கழித்து அந்த பாகுபலி வரும்போது அந்த கருத்தை கையில் எடுத்துட்டாங்க. சத்யராஜ் மன்னிப்பு கேட்டால் தான் எங்கள் மாநிலத்தில் பாகுபலி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டாங்க. இப்போ பாகுபலிங்கிறது ஒரு மிகப்பெரிய படம், பெரிய பட்ஜெட்டில் உருவான படம். கர்நாடகாவிலேருந்து ஒரு பெரும் தொகையை அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பெரும் தொகைக்கு விற்றுட்டாங்க. அப்போ அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற சூழல் வரும்போது சத்யராஜுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் தான் படம் ரிலீஸ் ஆகும், தயவுசெய்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. அவர் முடியவே முடியாதுன்றார். நான் ஏன் மண்ணுக்காக பேசுகிறேன், காவேரி உரிமைங்கிறது ஏன்னா என்னுடைய உரிமை அது, நான் வந்து சரியாக தானே பேசியிருக்கேன், நான் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அவர் முடியாதுன்ட்டார். கடைசியில் அவருக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்து அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு தான் படமே ரிலீஸ் ஆச்சு. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் கமல் வந்து சும்மா அப்படி கடந்து போயிடவும் முடியாது. அவர் ஏதாவது ஒரு பதிலை சொல்லி ஆகணும், சொல்லி அது அவங்க கன்வின்ஸ் ஆனால் தான் அங்கே படமே ரிலீஸ் ஆகும். இப்போ கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்பாருன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? மன்னிப்பு கேட்க முடியாதாங்க. அவர் இன்னைக்கு ஒரு பெரிய சகாப்தம், அவர் அறிவோடு பேசுகிறவர், பெரிய அறிவாளி அவர். அவரை மாதிரி புத்தகங்கள் படித்தவங்க தமிழில் ரொம்ப குறைவு. அவ்வளவு புத்தகங்களை படித்து அவ்வளவு அறிவை தேக்கின ஒரு மனுஷன் அவர். அவர் ஏதோ போகிற போக்கில் ஒரு கருத்தை சொன்னாருன்னு அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது உண்மை இல்லைன்னா அவர் சொல்லவும் மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்னது தப்புன்னு எப்படி அவர் கேட்க முடியும்? இது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் தான் அது. அவர் நிறைய அந்த படத்துக்காக ரொம்ப ப்ரமோஷன்ல நிறைய இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு போகிறது, நிறைய மாநிலங்களுக்கு போகிறது, அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 படம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாரு, பேசியிருந்தார். இந்த நிலையில இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் மன்னிப்பும் கேட்க மாட்டார், எதுவுமே பேசாத நிலையில இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையான்ற மாதிரியே ஒரு டவுட் இருக்கு. அதனால ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருமா அந்த படத்துக்கு? இந்த பாதிப்புனா என்ன, கர்நாடகா ஏரியாவிலிருந்து வருகிற ஒரு பெரும் தொகை வராமல் போகும், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு என்ன பண்ணிவிடணும்? இந்த படம் வந்து பல்வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆகுது, பல்வேறு மாநிலங்களில் ரிலீஸ் ஆகுது, ஒரு பேன் இண்டியா படம் இது. அப்போ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டும் வர்ற வசூலுங்கிறது அல்லது அங்கே வந்து 10 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை விற்றுருக்காங்க. இந்த 10 கோடி வேண்டாங்க, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், 10 கோடி அவர்கிட்ட கொடுத்துருங்கப்பா, யார்கிட்ட வாங்கினீங்களோ கொடுத்துருங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை செய்யணும். அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த சாய்ஸ் அவர் எடுக்க முடியும், ஏன்னா அது அவருடைய சொந்த படம். ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் மணிரத்னமும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அப்போ இதில் இப்போ வேற ஒரு தயாரிப்பாளர்னா ஐயோ அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையன்ட்டு நம்ம இறங்கி மன்னிப்பு கேட்கலாம். இது அவருடைய படம், அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ 5ஆம் தேதி ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ தக் லைஃப் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, ஜூன் மாதம். இதை தொடர்ந்து உடனே வேற ஒரு படத்தோட அவர் கமிட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஆமாம், ஸ்டண்ட் இயக்குனர்கள் அன்பறிவு அவங்க ரெட்டையர்கள், அவங்களுடைய படத்தில் தான் உடனடியாக அவர் ஷூட்டிங் போகிறார். அநேகமாக ஜூன் 6 16 சொன்னாங்க, அதுலேருந்து அவர் ஷூட்டிங் கிளம்புறாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதுவும் ஒரு குறுகிய கால தயாரிப்பு தான். அந்த படத்துல ஹீரோயினே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கதைனா மெயினா ஹீரோ ஹீரோயின் அப்படிதான் இருக்கும். அந்த படத்துல ஹீரோயினியே இல்லை, முழுக்க முழுக்க கமல் அவர்களை தான் வச்சு படமா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? அதுதான், அந்த படத்தில் ஹீரோயின் இல்லைங்கிறது சரியான தகவல் தான். கமலை பொறுத்தளவுக்கு வசனமே இல்லாமல்லாம் நடித்தவர். பேசும் படமும் ஒரு படம் பேசாமலே இருக்கும், அந்த படம் முழுக்க கமல் பேச மாட்டார், படமே யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தையும் எடுத்தவர் தான் கமல். அதுமாரி புதுசாக வித்தியாசமாக பண்ணுற ஒரு கமல். அவர் படத்தில் ஒரு ஹீரோயின் இல்லைங்கிறது ஒரு பெரிய செய்தியெல்லாம் கிடையாது. இந்த படத்தில் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படமாக இருக்கும். சார், பராசக்தி படம் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய சினி ஃபீல்டில் அது நடக்கிற இஷ்யூவை தாண்டி பராசக்திக்கும் ஈடி ரைடுக்கும் ஒரு சம்மந்தம் ரொம்ப விமர்சனமாக போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்தில் அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த படத்தை பற்றி? இல்லைங்க, அதாவது அந்த தயாரிப்பு நிறுவனம் டாஸ்மாக் ஊழல் செய்த பணத்திலிருந்து ஒரு பெரும் தொகையை பட தயாரிப்புக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறத அந்த அமலாக்கத்துறை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க வந்து டாஸ்மாக் மேலாளரை விசாரித்து அங்கேருந்து அப்படியே நூல் பிடிச்சி இங்கே வந்திருக்காங்க. இப்போ இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டார். அவர் இன்னும் சென்னைக்கு வரலங்கிறாங்க, வந்துட்டாருங்கிறாங்க, தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் இடி அதிகாரிகள் முன்னால் ஆஜராகலை, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இவர் ஆஜராகி என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறத பொறுத்து தான் பராசக்தி படம் தொடர்ந்து ஷூட்டிங் எடுக்க முடியுமாங்கிற பதிலே வரும். ஏன்னா இன்னும் 40 நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னு அந்த படத்தினுடைய டைரக்டர் சுதா கோங்கரா சொல்கிறாங்க. இந்த 40 நாள் ஜூன் 2nd வீக்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஜூன் 2nd வீக்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போ அவர் போய் ஆஜராகி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணால் தான் உண்டு. சார், நாங்கள் வந்து இந்த பணத்தையும் முறைகேடாக பயன்படுத்தலை, இது என்னுடைய பணத்திலிருந்து வந்தது. இத்தனைக்கும் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வந்து அவங்க அப்பா மிகப்பெரிய நகைக்கடை வச்சுருக்கிறாரு. சேலத்தில் வந்து நிறைய நகைக்கடைகள் இருக்குது, அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அவருடைய மாமனார் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவருடைய மூக்கமுத்து பேத்தி தான் அவர் திருமணம் பண்ணியிருக்கிறார். அதனால் அவருடைய பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் தான். அவர் கையிலேருந்து பணம் போடாமல் படம் எடுத்துட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அது அமலாக்கத்துறை தீர விசாரித்து சரியாக தவறான்னு ஒரு முடிவு எடுத்து தான் இவங்க ஷூட்டிங் போக முடியுமா முடியாதாங்கிற கருத்தே வரும். அது எப்போன்னு தெரியல.
இப்போ இவங்க இன்னும் ஆஜராகவே இல்லை. ஆஜரானால் தான் அங்கே என்ன கருத்தை முன் வச்சாங்கங்கிறதெல்லாம் தகவல் வெளியில் கசியும், நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அது வரைக்கும் கிணத்துல போட்ட கல் தான், என்ன நடக்குதுன்னு தெரியல. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அந்த படத்துக்கு முழு சம்பளமும் வாங்கலை, பாதி தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற, அது எதனால அவள் முழு சம்பளமும் வாங்கலைன்றதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள். இல்லை, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2-3 கருத்து இருக்குது. ஒரு கருத்து என்னென்னா, ஒரு அட்வான்ஸே வாங்கலை, என்னுடைய வீடை வந்து நீங்கள் கட்டி கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு பழைய வீடு இருக்குது, அந்த வீட்டை இடிச்சிட்டு ஒரு 70 கோடிக்கு கட்டி கொடுத்துருங்க, அதாவது அவருடைய சம்பளம் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அந்த முயற்சியில் இருக்கும்போது தான் வந்து இந்த பிரச்சனை வந்துருச்சுங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் சம்பளத்தில் ஒரு 30% முதல்ல வாங்கிட்டார், மீதியை வந்து படத்தை பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் ஷேர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை இவங்க எடுக்கிற 3 படம், இந்த 3 படமுமே ப்ராஃபிட் ஷேரின் அடிப்படையில் தான் ஹீரோக்கள் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒருவேளை அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இதில் எது உண்மைங்கிறது நமக்கு தெரியல. ஆக மொத்தம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பாதிப்பு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சிவகார்த்திகேயன் அவர்கள் இடி ரைடு மூலியமா ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வரும்னு நினச்சிதான் இது வாங்காமல் இல்லை, நிச்சயமாக கூப்பிட்டு அங்கே விசாரணை பண்ணுவாங்கல்ல, என்ன நடந்தது, நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கினீங்க, அல்லது முழுக்க முழுக்க உங்கள் வீடை கட்டி கொடுக்கறதுக்காக சொன்னீங்களா, இது எல்லாமே பல கேள்விகள் இருக்குது. இவங்க சிவகார்த்திகேயன் போகணும், தனுஷ் போகணும், யாரெல்லாமல் அந்த நிறுவனத்துலேருந்து அட்வான்ஸ் வாங்கினாங்களோ எல்லாரும் இடி விசாரணைக்கு போகணும். அன்னைக்கு தெரியும் என்ன நடந்தது. இப்போ இடி ரைடு மூலியமா பாதிப்படைஞ்சதை விட இப்போ அரசியல் ரீதியாகவும் பராசக்தி படம் வந்து ஒரு வகையில பாதிப்படையுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மை? அரசியல் ரீதியாக பாதிப்படைகிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை சார், இப்போ தேர்தல் அப்போ வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தோட இதை மோத விட்டு பார்க்குறதான்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் கிளம்பும் போது இப்போ இது ஒரு ஏதாச்சும் ஒரு பிளான்ல தான் இந்த படத்தை அப்போ இது பண்ணுறான்னு இருக்காங்களா, ரிலீஸ் பண்ணலான்னு? இருக்கலாம் அப்படியும் கூட நம்ம அந்த கோணத்துலையும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே அரசியல் தானே. இப்போ இந்த பராசக்தி படம் வந்து திரைக்கு வந்து 1960களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி இருந்துச்சு, திமுகங்கிற ஒரு கட்சி எப்படி எழுச்சி பெற்றது, அன்னைக்கு இளைஞர்கள் வந்து எப்படி திமுகவில் இருந்து இந்த விஷயத்தை கையாண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த படம் சொல்ல போகுது. அப்போ அந்த படத்தை பார்க்குறவங்க திமுகங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சுன்னு வச்சுங்களேன், ஓட்டு தானாக போய் அதில் சேரப்போகுது. அப்போது இது நாளைக்கு ஓட்டு வாங்குவதற்கான ஒரு பிரச்சார படமாக மாறவும் கூடுங்கிற எண்ணம் எதிர்கட்சிகளுக்கு இருக்குது. குறிப்பாக மத்தியில் ஆள்ற பிஜேபிக்கு இருக்கலாம். ஸோ இப்போ அவங்க வந்து சரி ரைட்டு, இந்த படத்தை வந்து முடக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு கூட நினச்சி இந்த வேலையை பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. இந்த அதிகாரிகளை இயக்குவதே அரசியல்வாதிகள் தானே. அப்போ நீங்கள் இங்கே இடி ரைடு போங்க அப்படின்னு சொல்லி இவங்க போக மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம்? இதற்கு முன்னால் பல இடி ரைடுகள் பல இடங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் ரிசல்ட் என்ன? அன்னைக்கு ஒரு 10 நாள் பேசுவாங்க, 20 நாள் பேசுவாங்க, கைது செய்யப்பட்டவர்கள் படுபயங்கரமான பாதிப்புக்கு ஆளாகுவாங்க, அவங்க குடும்பமே வந்து பெரிய அவமானத்துக்கு ஆளாகும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது என்ன நடந்தது, என்ன எப்படி இது மறைஞ்சுது, எப்படி இது அப்படியே போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மர்மமாகவே இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வழக்கையும் நம்ம கிட்டத்தட்ட அப்படி தான் பார்க்க வேண்டியதாக. இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பான படம் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க, அது உண்மையா சார்? அதுதான் இந்த படத்தினுடைய மையக்கருவே அதுதானே. 1960களில் மாணவர்கள் எழுச்சியோட இந்தியை எப்படி எதிர்த்தாங்க, அதற்காக எப்படி உயிரை கொடுத்தாங்க, பல பேர் வந்து தீக்கிரையானாங்க, துப்பாக்கி சூடில் செத்தவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த மாணவர் எழுச்சியை சொல்கிற படம் தான் அது. சார், ஜெயிலர் 1 படத்தில் வந்து ரஜினி மற்றும் யோகி பாபு காம்போவில் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு. இப்போ அடுத்து ஜெயிலர் 2 படத்தில் வந்து சந்தானம் அவர்கள் நடிக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மை? ஆமாம், ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. சந்தானமும் வந்து இப்போ ரஜினியோடு இணைந்து நடிப்பதில் பெரிய ஆர்வம் உள்ளவராக தான் இருப்பார். இன்னொன்று, சந்தானம் வந்து தொடர்ந்து நம்ம ஹீரோவாக தான் நடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்த பிறகு அவருக்கு தொடர் சரிவு தான் ஏற்பட்டுச்சு. அவரே நான் சொந்த படம் எடுக்கிறேன்லாம் சொல்லி நிறைய காயப்பட்டார். பெரிய அளவு கடனாளியாகி அந்த கடனை அடைக்க முடியாமல் ஒரு கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கின ஒரு சந்தானம், இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து அடைந்தால் ஹீரோ தான் அப்படின்னு இந்த பக்கம் வந்தது அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி மறுபடியும் இங்கே வரணுமான்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கார். பல பேர் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்படி யார் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்றாங்களோ அவங்களோட சேர்ந்து நடிக்கிறார். இப்போ STR 49ல் சந்தானம் நடிக்க போகிறாரு. அதே மாதிரி வந்து ஆரியாவோட சேர்ந்து பாஸ்ங்கிற பாஸ்கரன் 2ல் நடிக்க போகிறாரு. இப்போ விஷாலும் கூப்பிட்றாரு, மச்சி வா மச்சி அப்படின்னு அவர் தொடர்ந்து ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கார், மச்சான்னு போட்டுக்கிட்டே இருக்கார்.
நாளைக்கு ஒரு வேளை விஷால் படம் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுன்னா சந்தானம் விஷாலுக்காக போய் நடிப்பார். அப்போ 3 பேருக்கு நீங்கள் நடித்த நீங்கள் எல்லார்ட்டையும் நடிச்சிட வேண்டியது தானே, அடுத்தடுத்து நடிச்சிட வேண்டியது தானே. அது இவருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், பார்க்குற நமக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நல்ல காமெடியன்ஸ் இல்லாமல் நம்ம தான் தவிச்சிட்டு இருக்கோம். அப்போ சந்தானம் வந்து நாளைக்கு ரஜினியோட ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படத்தினுடைய கலரே வேறையாக மாறும். அப்போ இந்த படத்தில் சந்தானத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, மேக்ஸிமம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இப்போ வந்து அவர் வந்து சொல்றதையும் தாண்டி இந்த மாதிரி வரமாட்டேன்றதை தாண்டி இப்போ வரதை பார்க்கும்போது ஒரு சரி ஹீரோவா போய் நமக்கு அது செட் ஆகலை, அதனால திரும்பியும் இந்த மாதிரி வர மாதிரி நினச்சிருக்கலான்னு சொல்றீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட அதுதானே உண்மை. இப்போ கடைசியாக ஒரு படம் வந்துச்சு ஆர்யா தயாரிப்பில், ஒரு டெவில் டபுள்ஸ் அந்த படம் வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா பெரிய அளவு ஹிட் இல்லை, படு ஃப்ளாப்பு. அப்போ கடைசி முயற்சியும் வீணாக போயிடுச்சேன்னு தானே அவர் நினைப்பார். அப்போ கட்டாயமாக அந்த பக்கம் வந்து தானே ஆகணும். ஜேசன் சஞ்சயோட இயக்கத்தில் சந்தீப் கிஷன் நடிக்க போகிற படத்தோட அப்டேட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் தரல, எதுவுமே சொல்லலை. அந்த படம் வருமா இல்லை வராதான்ற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ அது வருமா வராது? ஒரு டவுட்டும் வேணாம். பிரமாதமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ கூட சிலோனில் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, வேகமாக படம் ஷூட்டிங் போயிட்டு